ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ஆர்பில இருந்து ஒரு நோட்டிபிகேஷனுக்கான ஷார்ட் நோட்டீஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன நோட்டிபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ஆர்பி மினிஸ்ட்ரியல் அண்ட் ஐசோலேட்டட் கேட்டகரிஸ் இருக்கு இல்லையா? ஸோ இதுக்கான ஷார்ட் நோட்டீஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ நமக்கு 2024 ஸ்டார்டிங்ல இருந்தே பார்த்தீங்கன்னா, என்னென்ன எக்ஸாம்லாம் நாங்கள் என்னென்ன மந்த்ல நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்கான கேலண்டர் வந்து ரயில்வே டிபார்ட்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுல எல்லா எக்ஸாமுக்குமான நோட்டிபிகேஷன் எல்லாமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆர்ஆர்பி குரூப் டியோட நோட்டிபிகேஷன் பிளஸ் இந்த ஆர்ஆர்பி மினிஸ்ட்ரியல் அண்ட் ஐசோலேட்டட் கேட்டகரிஸ்க்கு கீழே வரக்கூடிய போஸ்டிங்கான நோட்டிபிகேஷன் மட்டும் இன்னும் ரிலீஸ் பண்ணல. ஸோ இதோட நோட்டிபிகேஷன் வந்து அக்டோபர் டு டிசம்பர்ல ரிலீஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி குரூப் டியோட நோட்டிபிகேஷனும் அக்டோபர் டு டிசம்பர்ல ரிலீஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ அந்த ஆர்ஆர்பி மினிஸ்ட்ரியல் அண்ட் ஐசோலேட்டட் கேட்டகரிஸ்க்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஷார்ட் நோட்டீஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலா இதுக்கு கீழே வரக்கூடிய போஸ்டிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 1000க்கும் மேற்பட்ட வேகன்சிஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எதுக்காக இதை சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கான நோட்டிபிகேஷனே வரப்போகுது அப்படின்னா கூடிய சீக்கிரத்துல இந்த டிசம்பருக்குள்ள இல்ல ஜனவரி ஃபர்ஸ்டுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா குரூப் டிக்கான நோட்டிபிகேஷனும் ரிலீஸ் பண்ணிருவாங்க. ஸோ உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் எதுவுமே படிக்கலனாலும் இப்ப இருந்து படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா 4 மாசத்துல குரூப் டி எக்ஸாம் வந்து நீங்க கிளியர் பண்ணிடலாம். ஓகே, ஸோ எந்த ஒரு எக்ஸாமுக்குமான நோட்டிபிகேஷனும் அஃபிஷியல் வெப்சைட்ல வர்றதுக்கு முன்னாடி ஒரு நியூஸ் பேப்பர்ல தான் ஷார்ட் நோட்டீஸா வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இந்த போஸ்ட்டுக்கு மினிஸ்ட்ரியல் அண்ட் ஐசோலேட்டட் கேட்டகரிஸ்க்கு ஒரு ஷார்ட் நோட்டீஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான அப்ளிகேஷன் வந்து 7/1/2025 வந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்ப நம்ம குரூப் டியோட நோட்டிபிகேஷனும் பாத்தீங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப நாள் இல்ல, இன்னொரு 15 நாள் இல்ல 10 நாளைக்குள்ள நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இல்ல இதே டேட்லனாலும் குரூப் டியோட நோட்டிபிகேஷனும் ரிலீஸ் பண்ணலாம். 5ஆம் தேதியோ இல்ல 6ஆம் தேதியோனாலும் ரிலீஸ் பண்ணலாம். இதுக்கான அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகுறது பாத்தீங்கன்னா 6/2/2025 வந்து அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகுது. ஸோ இதுக்கு கீழே வரக்கூடிய போஸ்ட் எல்லாமே இதுதான். இந்த போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர்ல இருந்து லேப் அசிஸ்டன்ட் கிரேட் 3 வரை போஸ்ட் எல்லாமே கொடுத்திருக்காங்க. டோட்டலா பாத்தீங்க அப்படின்னா 1036 போஸ்ட் வந்து சொல்லியிருக்காங்க. இது ஒவ்வொன்றுக்கும் குவாலிஃபிகேஷன் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதிரி மாறுபடும். இப்ப என்டிபிசின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுக்கு 12th படிச்சா போதும், அப்படி இல்லைன்னா டிகிரி முடிச்சா போதும். ரெண்டுல ஏதாவது ஒண்ணு இருந்தாலே அப்ளை பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஆனா இதுக்கு பாத்தீங்கன்னா ஒண்ணுக்கும் ஒவ்வொரு மாதிரி நீங்க வந்து முடிச்சிருக்கணும். சோ இதுக்கான குவாலிஃபிகேஷன் எல்லாத்துக்கும் நான் தனியா வந்து ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு அப்லோட் பண்றேன். அதுல நீங்க இதுல எதுல எலிஜிபிளா இருக்கீங்களோ அதுக்கு அப்ளை பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம், எக்ஸாம் எழுதலாம். ஓகேவா? சோ இத பொறுத்த வரைக்கும் எல்லாருமே இதுக்கு வந்து எலிஜிபிளா இருக்க மாட்டாங்க ரயில்வே பொறுத்த வரைக்கும். சோ இதுல வரக்கூடிய ஒவ்வொரு இதுக்கும் பாத்தீங்கன்னா சில பேர் எலிஜிபிளா இருப்பாங்க, சில பேர் அவங்க கேட்டிருக்கக்கூடிய அந்த இது டிகிரி வந்து முடிச்சிருப்பாங்க. ஓகேவா? சோ போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர் ஆஃப் டிஃபரண்ட் சப்ஜெக்ட்டுக்கு பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து 187 வேகன்சி வந்து இருக்கு. சயின்டிபிக் சூப்பர்வைசருக்கு 3 வேகன்சி, ட்ரெயின்டு கிராஜுவேட் டீச்சர்ஸ் ஆஃப் டிஃபரண்ட் சப்ஜெக்ட்டுக்கு 338, அதுக்கப்புறம் சீஃப் லா அசிஸ்டன்ட்டுக்கு 54, அதே மாதிரி பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், பிசிக்கல் ட்ரைனிங் இன்ஸ்பெக்டர், சயின்டிபிக் அசிஸ்டன்ட், ஜூனியர் டிரான்ஸ்லேட்டர், சீனியர் பப்ளிசிட்டி டிரான்ஸ்லேட்டர், ஸ்டாஃப் அண்ட் வெல்ஃபேர் இன்ஸ்பெக்டர், லைப்ரரியன், மியூசிக் டீச்சர், பிரைமரி ரயில்வே டீச்சர், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டீச்சர், லேபரட்டரி அசிஸ்டன்ட், லேப் அசிஸ்டன்ட் கிரேட் 3, இது எல்லாம் சேர்த்து டோட்டலா 1036 வேகன்சி வந்து இவங்க ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா ஏஜ் ரிலாக்சேஷன் வந்து கோவிடுக்காக ஒரு 3 இயர்ஸ் எக்ஸ்ட்ரா ரிலாக்சேஷன் எல்லா நோட்டிபிகேஷன்லயும் கொடுத்திருந்தாங்க இல்லையா? அதே மாதிரி இந்த நோட்டிபிகேஷன் வரும்போதும் கோவிட் ரிலாக்சேஷன் வந்து இதுக்கும் கொடுப்பாங்க. அதே மாதிரி குரூப் டியோட நோட்டிபிகேஷனுக்கும் பாத்தீங்க அப்படின்னா கோவிட் ரிலாக்சேஷன் எக்ஸ்ட்ரா 3 இயர்ஸ் வந்து கொடுப்பாங்க. போன தடவை நீங்க எக்ஸாம் எழுதிருக்கீங்க, ஆனா செலக்ட் ஆக முடியல, இந்த டைம் எனக்கு ஏஜ் பார் ஆயிருச்சு அப்படின்னு நினைச்சிட்டு படிக்காம இருக்காதீங்க. ஆல்ரெடி இருக்கக்கூடிய மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்ல இருந்து எக்ஸ்ட்ரா ஒரு 3 இயர்ஸ் வந்து கொடுக்காங்க கோவிட் ரிலாக்சேஷன். ஓகேவா? சோ இப்போ நீங்க இந்த மினிஸ்ட்ரியல் அண்ட் ஐசோலேட்டட் கேட்டகரிஸ்க்கான போஸ்டிங்க்கு எலிஜிபிளா இருக்கீங்க அப்படின்னா சோ இதுக்கான அபிஷியல் நோட்டிபிகேஷன் எல்லாமே அந்தந்த ஆர்ஆர்பியோட வெப்சைட்ல வந்து ரிலீஸ் பண்ணிருவாங்க. எப்படி இதுக்கு ஒரு ஷார்ட் நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்களோ அதே மாதிரி கூடிய சீக்கிரத்துல குரூப் டியோட நோட்டிபிகேஷன் எப்ப வரும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஷார்ட் நோட்டீஸும் வந்து ரிலீஸ் பண்ணிருவாங்க. ஓகேவா? அத பத்தின டீடைல் இன்ஃபர்மேஷன் தான் இங்க வந்து உங்களுக்கு கொடுத்திருக்கேன். இப்ப இந்த எக்ஸாமுக்கான செலக்ஷன் ப்ராசஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல வந்து உங்களுக்கு ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க எந்த போஸ்ட்டுக்கு செலக்ட் ஆகுறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் வந்து இருக்கும். இன்னும் டீடைலா நம்ம அபிஷியல் நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போ ஸ்டெனோகிராஃபர்னா ஸ்டெனோகிராஃபி டெஸ்ட் வந்து இருக்கும், டிரான்ஸ்லேட்டர்னா டிரான்ஸ்லேஷன் டெஸ்ட் இருக்கும், பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட், அதுக்கப்புறம் டீச்சிங் ஸ்கில் டெஸ்ட், இந்த மாதிரி ஸ்கில் டெஸ்ட் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு டிவி அண்ட் மெடிக்கல் வந்து இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ரிட்டன் டெஸ்ட் வந்து நடக்கும், ஒரு ஆன்லைன் எக்ஸாம் நடக்கும். அதுக்கப்புறமா இந்த ஸ்கில் டெஸ்ட் வந்து நடக்கும். ஓகேவா? இதுக்கான நோட்டிபிகேஷன் அப்ளிகேஷன் லிங்க் வந்து 7th ஜனவரில ஸ்டார்ட் ஆகுது. லாஸ்ட் டேட் பாத்தீங்க அப்படின்னா 6th பிப்ரவரியில வந்து க்ளோசிங் டேட். ஓகேவா? சோ இது எல்லாமே ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதுல இருக்கக்கூடிய டோட்டல் வேகன்சிஸ் 1036. அது மாதிரி இந்த எக்ஸாம் நீங்க அப்ளை பண்றீங்கன்னா இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 250 ரூபாய் அப்ளிகேஷன் ஃபீஸ் வரும். யாருக்கெல்லாம் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி விமன், அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஜெண்டர், மைனாரிட்டி, எக்கனாமிக்கலி பேக்வர்டு கிளாஸ், அதுக்கப்புறம் வந்து எக்ஸ் சர்வீஸ் மேன், இவங்க எல்லாருக்கும்
ரூ. 250 ஃபீஸ் வரும். அந்த ரூ. 250 ஃபீஸை பே பண்ணிட்டு நீங்க வந்து இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். அதே இது பாத்தீங்க அப்படின்னா நீங்க இது போக மீதி வேற ஏதாவது கேட்டகரியில வரீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஓபி ஓபி ஓபிசியோட மென்னா இருக்கீங்க, ஓகேவா? சோ ஓபிசியா இருக்கீங்க, எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி விமன் கேண்டிடேட் எல்லாருக்கும் ரூ. 250 ஃபீஸ் தான். ஓபிசி எஸ்சி எஸ்டி எல்லாருக்குமே ரூ. 250 தான். சப்போஸ் ஓபிசில வரக்கூடிய ஒரு மென்னா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபீஸ் வந்து ரூ. 500 இருக்கும். அதே மாதிரி ஜெனரல் கேட்டகரியில வரீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் ஃபீஸ் வந்து ரூ. 500 இருக்கும். சோ இந்த எக்ஸாம் ஃபீஸ்ல ரூ. 250 பாத்தீங்கன்னா உங்களோட ஆன்லைன் எக்ஸாம் நீங்க கொடுத்ததுக்கு அப்புறமா, ஆன்லைன் எக்ஸாம் எழுதுனதுக்கு அப்புறம் இந்த ரூ. 250 உங்களுக்கு வந்து என்ன பண்ணிருவாங்க, ரயில்வே டிபார்ட்மெண்ட் வந்து ரீஃபண்ட் பண்ணிருவாங்க. அதே மாதிரி இந்த ரூ. 500 ஃபீஸ் பே பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு இதுல ரூ. 250 வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிருவாங்க. இது எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். சோ அதனால இந்த எக்ஸாமுக்கு நல்லா படிங்க. குரூப் டியோட எக்ஸாம் ரொம்ப சீக்கிரம் வரப்போகுது. ஏன்னா எக்ஸாம் நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம், எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிக்காதீங்க. சோ இதுக்காக நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ஸ்பெஷலா குரூப் டிக்கான பேட்ச் வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம். சோ எவ்ரி வீக் என்னென்ன படிக்கணுங்கிறதுக்கான ஸ்டடி பிளான் எல்லாமே அந்த பேட்ச்ல வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். சோ இப்ப இருந்து படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா இப்பவே எழுதி வச்சுக்கோங்க. கண்டிப்பா நீங்க வந்து பாஸ் பண்ணிருவீங்க. ஏன்னா நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம், அப்ளை பண்ணதுக்கு அப்புறம், எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் படிக்கிறவங்களுக்கும் ஆரம்பத்துல இருந்து படிக்கிறவங்களுக்கும் சோ நிறைய டிஃபரன்ஸ் வந்து இருக்கு. ஓகேவா? சோ அதனால நீங்க வந்து இப்பவே படிக்க ஆரம்பிங்க. ஓகே. சோ வேற எதுவும் டவுட் இருக்கு, குரூப் டி எக்ஸாம் எப்படி படிக்கணும்னு எனக்கு தெரியல, அதோட குவாலிஃபிகேஷன் என்னங்கிறது எனக்கு தெரியல அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் லக்ஷ்மி மேக்ஸ் டீமுக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்க கேட்டுக்கலாம். ரயில்வேல என்ன எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, இல்ல எஸ்எஸ்சில என்ன எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, நீங்க நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களோட ப்ரிப்பரேஷனை குயிக்கா ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா? சோ லாஸ்ட் மினிட்ல படிக்க ஆரம்பிக்காதீங்க. சோ இது ஆல்ரெடி நாம செகண்ட் வீக் 2 வாரத்துக்கான பிளான் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு குரூப் டிக்கு. அட் த சேம் டைம் நம்ம என்டிபிசியோட பேட்சும் கொண்டு போயிட்டு இருக்கோம். அதுல 7 வாரத்துக்கான பிளான் வந்து நாம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சோ இப்போ நீங்க என்டிபிசி படிச்சாலும் சரி, குரூப் டி படிச்சாலும் சரி, இல்ல அடுத்து வரக்கூடிய எக்ஸாமுக்கு படிச்சாலும் சரி, போக்கஸ்டா உட்கார்ந்து படிங்க. கண்டிப்பா சக்சஸ் உங்களுக்கு தான். சோ இந்த நோட்டீஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2, 3 நாளைக்கு முன்னாடியே இந்த பேப்பர் கட்டிங் வந்து வந்துருச்சு. ஓகேவா? சோ அதே மாதிரி குரூப் டிக்கும் கூடிய சீக்கிரத்துல ஷார்ட் நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் எல்லாரும் படிக்க ஆரம்பிங்க. ஓகே. சோ இந்த குரூப் டி எக்ஸாம் நான் படிக்க போறேன் மேம். எனக்கு எங்க இருந்து படிக்கணும், எப்படி படிக்கணும்னு தெரியல. நான் இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு, இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ன்னு மெசேஜ் அனுப்புங்க. இந்த கோர்ஸோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 1999 உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். ரயில்வேல வரக்கூடிய எல்லா எக்ஸாமுமே இதுலயே கவர் பண்ணிடுவோம். மேக்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ், சயின்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ரிவிஷன் கிளாஸஸ் எல்லாமே இதுலயே கவர் ஆகிரும். இதை மட்டும் படிச்சாலே கண்டிப்பா உங்களால குரூப் டியோட சிபிடி எக்ஸாம் வந்து பாஸ் பண்ண முடியும். சிபிடி பாஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் பிசிக்கல், ஓகேவா? சோ பிசிக்கல் மட்டும் தான் இருக்கும். அதுக்கும் ஜஸ்ட் நல்லா பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா பிசிக்கலும் இது பண்ணிடலாம். போன தடவை பாத்தீங்க அப்படின்னா என்டிபிசி அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்டிபிசியும் கிளியர் பண்ணாங்க, குரூப் டியும் கிளியர் பண்ணாங்க. இந்த என்டிபிசில மிஸ் பண்ண ஸ்டூடெண்ட் குரூப் டியை தூக்கிட்டாங்க. சோ குரூப் டி ஈஸியா கிளியர் பண்ணிட்டாங்க. அதனால நம்ம போடக்கூடிய ஃபவுண்டேஷன் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதனாலதான் பாத்தீங்கன்னா நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல எல்லா எக்ஸாமும் கவர் பண்ற மாதிரி உங்களுக்கு கிளாஸஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருப்போம். சோ இன்னைக்கே படிக்க ஆரம்பிங்க. சோ அசால்ட்டா இருக்காதீங்க. சோ குரூப் டியோட குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணவங்க 10th குவாலிஃபிகேஷன் வச்சு அப்ளை பண்ணாங்க. சோ இப்போ பாத்தீங்கன்னா 10th பிளஸ் ஐடிஐ இல்ல டிப்ளமோ இருந்தாதான் குரூப் டி வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சோ மேபி அபிஷியல் நோட்டிபிகேஷன் வந்துருச்சு அப்படின்னா நமக்கு 100% தெளிவா தெரிஞ்சிரும். ஓகேவா? அதே மாதிரி 10th முடிச்சவங்களுக்கு மட்டும் ஏதாவது போஸ்டிங்ஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னாலும் அபிஷியல் நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் 10th லெவலுக்கான போஸ்டும் சிலது இருக்கும். ஓகேவா? அதனால நீங்க அந்த குவாலிஃபிகேஷன் பத்தி இப்போதைக்கு ஒரி பண்ண வேண்டாம். இப்போதைக்கு படிக்கிறதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருங்க. இன்னொரு 1 வாரத்துல எப்படியும் நோட்டிபிகேஷன் வந்துரும். குரூப் டிக்கான நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிருவாங்க. சோ படிங்க. ஓகேவா? சோ எவ்வளவோ தூரம் ஒவ்வொரு வீடியோலயும் படிங்கன்னு சொல்லிட்டே இருக்கேன். ஏன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம்ல இங்க பாஸ் பண்றதுக்கு வேற எந்த ஷார்ட்கட்டும் கிடையாது. படிச்சா மட்டும்தான் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். ஓகே. சோ நம்மளோட ஆன்லைன் கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்றதுக்கு மறக்காம இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அது மாதிரி உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் வேணும், குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச் வேணும், என்டிபிசியோட டெஸ்ட் பேட்ச் வேணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் இந்த டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கரண்ட் அஃபேர், ஓகேவா? சோ இன்னைக்கு ஜேஇ எக்ஸாம்ல பாத்தீங்க அப்படின்னா ராஜஸ்தானோட சிஎம் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க கொஸ்டின். ஓகேவா? சோ அனாலிசிஸ் வீடியோ போடக்கூடாது. அதனாலதான் நான் ஜேஇ எக்ஸாமோட அனாலிசிஸ் வீடியோ வந்து உங்களுக்கு போடல. நம்ம வாட்ஸ்அப் குரூப்லயே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னென்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்கிறத ஷேர் பண்ணியிருந்தாங்க. சோ அதுல ராஜஸ்தானோட சிஎம் யாரு அப்படிங்கறத வந்து கேட்டிருந்தாங்க. நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். நான் கரண்ட் அஃபேர் படிக்கும் போதே சொல்லியிருந்தேன். கரண்ட் அஃபேர் படிக்கும்போது அந்த ஸ்டேட்டோட ஸ்டாட்டிக் ஜிகேயும் சேர்த்து படிக்கணும். ஏன்னா ராஜஸ்தான் வந்து ரீசெண்டா நியூஸ்ல வந்திருக்கும். அதனாலதான் ராஜஸ்தானோட
சிஎம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதே மாதிரி நிறைய கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கு. அந்த ஜேஇல கேட்ட கொஸ்டின், ஏஎல்பில கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நம்ம எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் போட்டு டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதனால கரண்ட் அஃபேர் எல்லாம் தெளிவா படிச்சுக்கோங்க. இப்ப இருந்தே ஷெட்யூல் போட்டு படிச்சீங்கன்னா தான் மேக்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ், சயின்ஸ், கரண்ட் அஃபேர் இது எல்லாத்தையும் தரவா படிச்சீங்கன்னா எக்ஸாம் எழுதி முடிக்கும் போது உங்களுக்கே தெரியும் நான் பாஸ் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அது ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணவே மாட்டோம். அதனால நல்லா படிங்க. ஸோ ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ எங்க இருந்து ஆரம்பிக்கணும்னு தெரியாத ஸ்டூடெண்ட் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. கரண்ட் அஃபேர்ல வீக்கா இருக்க ஸ்டூடெண்ட் சிஏபிடிஎஃப் கோர்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி டெஸ்ட் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. திருப்பியும் அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.